திருவள்ளூர் நாடாளுமன்ற தனி தொகுதியின் காங்கிரஸ் வேட்பாளர் முன்னாள் IAS அதிகாரி சசிகாந்த் செந்தில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அனைவரையும் டெபாசிட் இழக்க செய்து 5,72,155 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திருவள்ளூர் நாடாளுமன்ற தனி தொகுதிக்கு திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வேட்பாளர் முன்னாள் IAS அதிகாரி சசிகாந்த் செந்திலும், அதிமுக கூட்டணியில் நல்லதம்பியும், பாஜகவில் பொன் வி பாலகணபதியும், நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக ஜெகதீஷ் சந்தர், பகுஜன் சமாஜ் கட்சி வேட்பாளர் தமிழ்மதி என 6 முறை போட்டி நிலவியது. கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற்ற தேர்தலில் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி உள்ளடக்கிய திருவள்ளூர், கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, மாதவரம், ஆவடி, பூந்தமல்லி ஆகிய 6 சட்டமன்ற தொகுதியில் மொத்தம் 1,41,7,812 வாக்குகள் பதிவாகியிருந்தன. பதிவான வாக்குகள் அனைத்தும் திருவள்ளூர் அடுத்த பெருமாள்பட்டு பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 34 சுற்றுகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிக்கப்பட்டன. அதில் முதல் சுற்று இருந்து 34வது சுற்று வரை தொடர்ந்து முன்னிலையில் இருந்து வந்த சசிகாந்த் செந்தில் அவர் மொத்தமாக 7,96,956 வாக்குகள் பெற்றார். பாஜக வேட்பாளர் பொன் வி பாலகணபதியை விட சசிகாந்த் செந்தில் 5,72,155 வாக்கு வித்தியாசத்தில் தமிழ்நாட்டில் இதுவரை யாரும் வெற்றி பெறாத அதிக வாக்கு வித்தியாசத்தில் சரித்திர வெற்றி பெற்று தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக, தேமுதிக, நாம் தமிழர், பகுஜன் சமாஜ் கட்சி வேட்பாளர்களை டெபாசிட் இழக்க செய்தார். முதலமைச்சர் தளபதி அவர்கள், இந்தியாவில் எங்களுடைய இளம் தலைவர் ராகுல் அவர்கள் இந்த சித்தாந்த போரில் இப்படிதான் நடந்துக்கணும், இப்படிதான் நாங்க இருப்போம் அப்படின்ற ஒரு சேலஞ்ச் எலெக்ஷனா கூட இதை பார்த்தோம். தமிழகத்தின் மீது பல பேர்களுக்கு ஒரு ஐயப்பாடு கூட இருந்தது. நம்ம மாண்புமிகு முதல்வர் அவர்கள் 40 நமதே நாடு நமதேன்னு சொல்லும் போது பல பேர் அதை சுட்டி கூட காட்டினாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு ஹிஸ்டாரிக் விக்டரி நான் சொல்லணும். இன்னைக்கு இந்தியா முழுக்க நடந்திருக்கு. இதுக்கு முழு கிரெடிட் கோஸ் டு ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் தளபதி அவர்கள், இளைஞர் தலைவர் ராகுல் அவர்களின் கொள்கையை கிரவுண்ட்ல எங்களுடைய பேஸ் ஒர்க்கர்ஸ், அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடிப்படை தொண்டர்களாக இருக்கட்டும், காங்கிரஸ் இயக்கத்தின் அடிப்படை தொண்டர்களாக இருக்கட்டும், எங்களுடைய தோழமை கட்சிகளான VCK, IUML, நிறைய கட்சிகள், நம்முடைய மனிதநேய மக்கள் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள், எல்லா கட்சிகளுடைய அடிப்படை தொண்டர்கள் வீடு வீடாக சென்று இந்த ஓட்டு எண்ணிக்கை, ஓட்டு சேகரித்து இந்த மகத்தான வெற்றியை தந்ததுக்கு அவர்களுக்கு இந்த முழு வெற்றியையும் அவர்களுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். மற்றும் நான் இந்த 20 நாள் தான் இந்த எலெக்ஷனுடைய ஒரு கேம்பெயின்ல வந்தேன். ஆனா எனக்காக முழுமையாக ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இதை ஒரு முழுமையான வெற்றி தந்ததற்கு என்னுடைய நம்மளுடைய மாவட்ட கழக செயலாளர்கள், அப்புறம் ஒன்றிய செயலாளர்கள், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள், இவங்க எல்லாருமே நாடாளுமன்ற உறுப்பினர்கள், நம்மளுடைய பொறுப்பாளர் MP கிரிராஜன் அவர்கள், அண்ணன் நாசர் அவர்கள், கிருஷ்ணசாமி அண்ணன் அவர்கள், BJS அண்ணன் அவர்கள், VG ராஜேந்திரன் அவர்கள், சந்திரன் அவர்கள், சுதர்சனம் அண்ணன் அவர்கள், எல்லோரும் ஒரு அரணாக நான் எப்பவுமே சொல்வேன், என்னை ஒரு 5 அண்ணன்கள் போல சூழ்ந்து கொண்டு இந்த எலெக்ஷனை முடிச்சு கொடுத்தாங்க. இதுதான் இந்த வெற்றிக்கு காரணம். நாடாளுமன்ற தொகுதியிலே வரலாற்று சாதனை படிச்சிருக்கீங்க. தொடங்க முதல் தமிழ்நாட்டிலே இந்த சாதனையை முறியடிச்சிருக்கீங்க. இத உங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? திருவள்ளூர் மக்கள் எப்பவுமே ஒரு ப்ராக்ரெசிவான இருக்கிற ஒரு லீடர்ஷிப் விரும்புற மக்கள். இது இன்னைக்கு மட்டுமல்ல, பல வருடங்களாக அவர்கள் இதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க தமிழகத்துக்கு. இன்னைக்கு அவங்க பண்ணதும் அதே ஒரு விஷயம்தான். இந்த முழு வெற்றியும் அவங்களுடைய ஒரு முன்னேற்ற பாதை, வளர்ச்சிக்கான சிந்தனையை தான் நம்ம காட்டுது. என்னதான் நீங்க வேற விதமான மக்களை பிரித்தாளும் ப்ரொபகேண்டாலாம் பண்ணா கூட திருவள்ளூர் மக்கள் இதுக்கு என்னைக்குமே அடிப்படைய மாட்டாங்க என்பதற்கு இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள். இவ்வளவு பெரிய வெற்றி பெற்றோம் மத்தியில் ஆட்சி அமைக்கல இல்ல, முதல்ல இந்த தேர்தலுடைய முழு வெற்றியே இந்தியா முழுக்க இவங்க இந்து முஸ்லீம் அது இதுன்னு பிரிக்கிற எதுவுமே வேலை செய்யல.
அங்கேயே எங்களுடைய முழு வெற்றி அமைந்து விட்டது ஆல்ரெடி. இன்னைக்கு வந்து நம்பருக்கு வந்திருக்கு. இன்னைக்கு 2 நாள் முன்னாடி எக்ஸிட் போல் வரும்பொழுது என்னென்னவோ சொன்னாங்க, அது எல்லாமே முறியடிக்கப்பட்டது. ஆட்சி அமையும், அந்த முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு இன்னும் 2 நாள் வெயிட் பண்ணும்.